அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம். உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். கீழே உள்ள ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம். நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் விரிவாக ஆய்வு செய்யலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பகுப்பாய்வு செய்வோம். யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் கோர்ப், டிக்கர் UTHR. மதிப்பாய்வு மே 28, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் கோர்ப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மா 29 நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10/9 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் -3.8 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறுவனத்திற்கு 9 மதிப்பெண்களுக்கு எதிராக யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் கோர்ப். நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம். யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் கோர்ப் 13.9% இயக்கவியலை காட்டியது. 32.6% துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் கோர்ப் $14.2 பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $204 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $6.8 பில்லியன். $32 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதன பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 6.954%. புத்தக மதிப்பு 20.963%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது 1. பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் 0.24 பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது. புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் 3% ஆகும். நிறுவனத்தின் கடன் நிலை முடிவு மிகவும் நல்லது 2. நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை 11. துணைப்பிரிவு 0க்கான சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2. கடந்த 12 மாதங்களில் லாபம் $1,211 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $1,327 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜூலை 4. துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் 9. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $2,990 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் $3,260 மில்லியன் ஆகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்பு நிலை 40.4%. துணைப்பிரிவில் சராசரியாக -10.4%. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு 7.524% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 8% அதிகம்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு 10,882,000 துணைப்பிரிவில் 11,774,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபம் 9,27,700 மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக 125,300 துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் 2,294 துணைப்பிரிவில் 1,204 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஷார்ட் செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை 4.5%. துணைப்பிரிவுக்கான சராசரி 3%. தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 60% அளவை காட்டுகிறது யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் கோர்ப். அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 50%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக $315 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் $402 ஆகும். உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குரூவ் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக யுனைடெட் தெரபியூட்டிக்ஸ் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரூவ் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $314.84 என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு அளவுகோல்களைப் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு லாபம் 342.11 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 287.57 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் ஜூன் 27, 2025 அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் INSM எதிர் விற்பனை பரிவர்த்தனையாக மாறும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது. இறுதி வரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி. குரூவ் மார்க்கெட்ஸ்